ஹலோ வெல்கம் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் சீக்கிரமாக வரப்போகுது. அதில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் பேர். அதை கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு ஓவரி நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் அட் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிசன் வித் இந்தியா அப்படின்னு சொல்லி, அதாவது மனிதவள மேம்பாட்டு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அதை இந்தியா கூட கம்பேர் பண்ண போகிறாங்க. அப்புறம் இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கம் அந்த மாதிரி நிறையா செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை இயக்கம் அந்த மாதிரி அது எப்படி சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கட்சிகள்லாம் எந்த அளவுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, ரிசர்வேஷன் பாலிசி வேணுமா வேணாமா அப்படிங்கிறத அதை பற்றி சொல்ல போகிறாங்க. ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ட்ரெண்ட், தமிழ்நாடோட எக்கனாமிக் ட்ரெண்ட் இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. நிறைய ஸ்கீம்ஸ் சமூகத்தை மேம்படுத்துறதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம், அதாவது இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு செவன்த் லெசன் சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது சமூக நீதி அண்ட் சோஷியல் ஹார்மனி அப்படின்னு சொல்லிட்டு. எயித் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எப்படி எஜுகேஷன் ஹெல்த் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு பார்க்க போகிறோம். கடைசியாக இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு அதெல்லாம் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு லெசன் பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், அதாவது சமூக வள மேம்பாடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட இதுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரோத் அண்ட் விசஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ரோத்துக்கு டெவலப்மெண்ட் நிறைய வித்தியாசம் இருக்குது. க்ரோத்துன்னு பார்த்திங்கன்னா வெறும் நம்ம பணத்தோட மதிப்பீட்டில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்போது டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் வியூ எல்லாமே எடுத்துக்கும். இது ஒரு குவான்டிடேட்டிவ் மெஷர் அப்படின்னு சொல்லுவோம், இது ஒரு குவாலிட்டேட்டிவ் மெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இது வெறும் பணத்தை மட்டும் ஒரு நாடு வச்சு வளர்ந்தது கிடையாது. ஒரு நாட்டில் நிறைய செல்வம் இருக்கலாம், ஆனால் ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஸ்பிட் ஆனால் தான் எல்லாருமே ஒற்றுமை. இது டெவலப்மெண்ட்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டு, சோஷியலாகவும் டெவலப்மெண்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் டெவலப்மெண்ட்டு. க்ரோத்னா வெறும் பணத்தை மட்டும் வச்சுது. இதில் ஃபஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தோன்னா யுஎன்டிபிங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு. இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப், அதாவது யுனைடெட் நேஷன் ஐநா சபையோட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆர்கனைசேஷன். இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1990 ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஹெச்டிஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்குவாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹெல்த், அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்வளோ நாள் ஒரு மனுஷன் ஒரு நாட்டில் உயிரோட வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எஜுகேஷன், அது எப்படி எடுக்கிறாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷன் சொல்லிட்டு, அதாவது ஸ்கூலில் எவ்வளோ பேர் படிக்கிறதுக்கு பெண்களும் ஆண்களும் சேர்றாங்க, அதாவது ஸ்கூலில் சேர்றது அதை எடுத்துக்கிறாங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாங்கும் சக்தின்னு சொல்லுவாங்க. அதை இது மூணு வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. இதை யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென் முஹுப் உல் ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பாகிஸ்தான்காரர், அமர்த்தியா சென் இந்தியாக்காரர். இதுக்காகவே இவங்களுக்கு நோபல் பரிசு கிடச்சிது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998. இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1965. அவங்க வெறும் இந்த ஹெச்டி ரிப்போர்ட் மட்டும் கொடுக்காம இன்னும் 2-3 ரிப்போர்ட் கூட கொடுக்குறாங்க. அது என்னென்னு கீழே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2019 129ங்க. மொத்தம் 189 கண்ட்ரீஸில் 129 ரேங்க்கு அப்படி இருக்குது. இன்னும் வேறு என்ன ரிப்போர்ட்டில் யூஎன்டிபி கொடுக்குறாங்கன்னா, ஒன்று மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அதாவது எப்படிலாம் வறுமையை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அதே சேம் இதுக்கு நம்ம ஹெச்டிக்கு என்னெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அதே தான். இதில் யாரெல்லாம் சிறந்த பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோமோ, அதே மாதிரி இதில் யார் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுலேயுமே எஜுகேஷன் கணக்கில் எடுத்துக்கிறோம், ஹெல்த்தையும் கணக்கில் எடுத்துக்கிறோம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் கணக்கில் எடுத்துக்கிறோம். இதில் இந்தியாவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2018 0.121 இருக்குது. 2019 பார்த்தீங்கன்னா 0.123, கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில். செகண்ட் பார்த்திங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த வேற்றுமையை குறிக்கிறதுக்கான ஒரு இண்டெக்ஸு. அதுவுமே யூஎன்டிபி தான் வெளியிடுறாங்க.
அதில் பார்த்திங்கன்னா வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் வந்து என்னென்ன க்ரைட்டீரியான்னு பார்த்திங்கன்னா வந்து உமன் எம்பவர்மெண்ட் அது வந்து ஒரு க்ரைட்டீரியா, எந்தளவுக்கு வந்து உமனுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உமன் வந்து ரீப்ரொடக்ஷனுங்க, அது வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து எம்எம்ஆர் ஐஎம்ஆர் சொல்லுவாங்க, அதாவது மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து குழந்தைகள் ஒரு 1000 குழந்தைக்கு ஒரு பிறக்குதுன்னா வந்து எத்தனை குழந்தை வந்து உயிரோடு இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணுறது. இது வந்து எம்எம்ஆர்னு பார்த்திங்கன்னா வந்து 1,00,000 ப்ரெக்னென்ட்டான லேடிஸ்க்கு இருக்கும்போது அவங்க டெலிவரி கொடுக்கும்போது எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. இது வந்து 1,00,000க்குங்க, இதில் வந்து 1000க்கு. தேர்டு வந்து லேபர் பார்ட்டிசிபேஷன்னு, இதுவுமே வந்து மென்னுக்கும் உமனுக்கும் இருக்கிற வந்து இந்த டிஸ்பாரிட்டியை காமிக்கிறதுக்காக, அதாவது உமன்ஸ் வந்து எந்தளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இது 3 வந்து ஒரு க்ரைட்டீரியா. இதில் ரேங்க் பார்த்திங்கன்னா வந்து இந்தியா வந்து 2018 வந்து 127, 2019 வந்து 122 இருக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹெச்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதே மாதிரி எவ்வளோ உயிரோடு வாழ்கிறது. செகண்ட் வந்து இயர் ஆஃப் ஸ்கூலிங், எவ்வளோ நாள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற கேல்குலேட் பண்ணுறது. தேர்டு வந்து ஹவுஸ் ஹோல்டு இன்கம், எவ்வளோ வந்து இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் பார்த்திங்கன்னா வந்து 2018 129, 2019 130. நான் சொன்ன மாதிரி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தியில் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிற, அதாவது அதிகமாக வாங்கும் சக்திக்கு அந்த திறன் கொண்ட நாடுன்னு பார்த்திங்கன்னா வந்து சைனா, செகண்ட் வந்து யூஎஸ், தேர்டு வந்து இந்தியா. அது வாங்கும் சக்தி திறன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு பிரெட் பேக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு 20 ரூபா அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, இதுவே வந்து அமெரிக்காவில் வந்து அதே பிரெட் பேக்கெட் வந்து ஒரு $1 வச்சுக்கோங்க. அவன் வந்து அது வந்து $1 கொடுத்து, அதாவது அவனுக்கு வந்து $1 வச்சுக்கோங்க, அவன் $1 கொடுத்து வாங்குறத வந்து 20 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி. ஆனால் இதுவே வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து வேரி ஆகும், சரிங்களா? அதாவது நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு எவ்வளோ பொருட்கள் நம்மளால் நம்ம நாட்டில் வாங்க முடியும், அதை வந்து இன்னொரு நாட்டில் அதே பொருள் சேம் கமோடிட்டி கூட இன்னொரு நாட்டில் வந்து கம்பேர் பண்ணும்போது அவனால் வந்து எவ்வளோ பொருட்களை வாங்க முடியும் அப்படிங்கிறது வந்து அதை காட்டுது. இன்னொரு இண்டெக்ஸும் வந்து யூஎன்டிபி வந்து வெளியிடுறாங்க, அதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்க, சரிங்களா? இதுக்கு வந்து க்ரைட்டீரியான்னு கேட்டால் சேம் பை எஜுகேஷனு, அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, எவ்வளோ பேர் ஸ்கூலில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து ஹெல்த்து, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க, சரிங்களா? இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் பார்த்திங்கன்னா வந்து 129 அவுட் ஆஃப் 166 கண்ட்ரி. இது வந்து 2019 ரேங்க்கு. இதில் ஹெச்டி பார்த்திங்கன்னா வந்து ஃபார் மேல் 0.692, ஃபார் ஃபீமேல் வந்து 0.574. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிற அந்த மனிதவள மேம்பாட்டில் வந்து, அதாவது ஃபீமேல்ஸோட மேல்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து காட்டுது. நேஷ்னல் ஆவரேஜில் வந்து ஹெச்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து 0.662. இதில் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிற கண்ட்ரின்னு பார்த்திங்கன்னா வந்து கேரளா, அப்புறம் வந்து கோவா, சிக்கிம், அப்புறம் ஃபோர்த் வந்து பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 0.708 இருக்குங்க. மொத்தமாக வந்து ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இப்போதைக்கு 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, யூனியன் டெரிட்டரிஸ் வந்து 9 இருக்குது. 7 எழுதுன காரணம் என்னன்னா தமிழ்நாடு வந்து 7வது பிளேஸ் இருக்குதுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நோட்டு பார்த்துக்கோங்க. ஹெச்டி அக்ராஸ் இந்தியன் ஸ்டேட் கம்பேர்ட் அசஸ்மெண்ட் பை எஸ்பிஐ அப்படின்னு எழுதிருக்கு. அதாவது இந்த ஹெச்டியை வந்து இந்தியாவுக்குள்ளே யார் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ தான் கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய ரிப்போர்ட் வந்து யுனைடெட் நேஷன் வந்து வெளியிடுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது அந்த கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மில்லியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மில்லியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இது வந்து 2000 வந்து இது வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட டார்கெட் இயர்னு பார்த்தீங்கன்னா வந்து 2015 ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சு. இது மட்டும் வந்து 8 டார்கெட்ஸ் இருந்தது. இது வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் மாதிரி. அதுவே வந்து இப்போ அது கம்ப்ளீட் ஆனதுனால வந்து செகண்ட் வந்து இப்போ வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லிட்டு இதில் வந்து மொத்தம் 17 கோல்ஸ் இருக்குது. இதோட டார்கெட் இயர் பார்த்தீங்கன்னா 2030 அதுக்கு வந்து அச்சீவ் பண்ணணும். மொத்தமாக வந்து 169 டார்கெட்ஸ் இருக்குது. இதில் வந்து சோஷியல் அண்ட் இதில் வந்து வெறும் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும்தான், இதில் வந்து என்விரான்மெண்ட்டில் கூட சேர்த்திருக்காங்க. இப்போ வந்து எம்டிஜி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மில்லியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷனோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் மாதிரி. அதில் வந்து என்னென்ன அந்த 8 கோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டு எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஹங்கரியை ஒழிக்கிறது, அப்புறம் வந்து யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷன், எல்லாத்துக்கும் ப்ரைமரி எஜுகேஷன் கொடுக்குறது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சைல்டு மோர்டாலிட்டி ரிடக்ஷன், அதாவது குழந்தைகளை இருக்கிறத வந்து தடுக்கிறது, டு இம்ப்ரூவ் மெட்டர்னல் ஹெல்த்து, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ்க்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி, டு காம்பேட் ஹெச்ஐவி, எய்ட்ஸு, மலேரியா, அதர் டிசீஸ் எல்லாம் காம்பேட் பண்ணுற மாதிரி, அப்புறம் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி, டு டெவலப் குளோபல் பார்ட்னர்ஷிப், ட்ரேட் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எஸ்டிஜி, அது எஸ்டிஜின்னா வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இந்தியா இண்டெக்ஸ் மானிட்டர்ட் பை நித்தி ஆயோக். நம்ம எஸ்டிஜி
யார் வந்து எஸ்டிஜி வந்து இந்தியாவுக்கு யார் வந்து மானிட்டர் பண்ணிக்கிறாங்களோ நித்தி ஆயோக் தாங்க பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? அதுக்கு வந்து 4 க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது ஸ்கோர்ஸ் எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்டேட்ஸ் வந்து இப்படி பிரிக்கிறாங்க. அதாவது ஆஸ்பிரண்ட்டு, பெர்ஃபார்மரு, ஃப்ரண்ட் ரன்னர், அச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்பிரண்ட்னா ஸ்கோர் வந்து 0 to 49 கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மர்னா 50 to 64. இது பார்த்திங்கன்னா 65 to 99, 100னா வந்து அச்சீவர். இதில் வந்து இந்தியன் நேஷ்னல் ஸ்கோர் இந்தியாவுக்கு வந்து மொத்த இந்தியாவுக்கு ஆவரேஜ்னு பார்த்திங்கன்னா வந்து 60. அதாவது இந்தியா வந்து பெர்ஃபார்மர் ரேங்கிங்கில் இருக்குது. இதில் தமிழ்நாட்டோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா வந்து 67. இது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில் இருக்குதுங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில். அதாவது மொத்த இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து ஸ்டேட் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 37 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது இப்போதைக்கு. முதல்ல வந்து 32 இருந்தது. இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து பிரிச்சிருக்காங்க 5 டிஸ்ட்ரிக்ட். கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் இருந்து, அப்புறம் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் வந்து இப்போ ரீசெண்டாக பிரித்தாங்க. அது வந்து வேலூர்லேருந்து. அப்புறம் வந்து செங்கல்பட்டு பிரிச்சிருக்காங்க. இங்கே இருந்துன்னா காஞ்சிபுரத்துலேருந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து யார் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து நம்ம கடைசியாக கொடுத்த ரிப்போர்ட் வந்து 2017 ரிப்போர்ட் தான் நம்ம கையில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து கன்னியாகுமரி தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது 0.944 ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில். அப்புறம் வந்து விருதுநகர், தூத்துக்குடி, சென்னை, காஞ்சிபுரம் அப்படியே வந்து ஃபாலோ ஆகுதுங்க. இதில் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் 5 இருக்கிறது திருவாரூர், விழுப்புரம், தேனி, பெரம்பலூர், அரியலூருங்க. சரிங்களா? அப்புறம் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது அதே சேம் இது தான். இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம், அப்புறம் வந்து சென்னை. வேர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து பெரம்பலூர், தருமபுரி. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து யார் வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி தான். சரிங்களா? அடுத்து வந்து சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன பார்க்குறாங்கன்னா சேம் திங்கு. எஜுகேஷன் அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்து வேரி ஆகும். எஜுகேஷன், ஹெல்த், அதே மாதிரி இது வந்து நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு இருக்கும். இது இப்போ சின்ன ஒரு க்ளூ பார்த்திங்கன்னா வந்து சில்ட்ரனாலாம் சம்பாதிக்க முடியாது, அதனால் அவங்களுக்கு இன்கம்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எப்படி வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து கருணாநிதி தான் வந்து கொண்டு வந்தாரோ அதே மாதிரி வந்து ராஜமன்னார் கமிட்டின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், அதாவது மாநிலத்துக்கும் மத்திய சர்க்காருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஸ்க்கு அதுவுமே வந்து அந்த கமிட்டி யார் கொண்டு வந்தார் பார்த்திங்கன்னா கருணாநிதி தான் கொண்டு வந்திருக்காரு 1969. சரி, ஓகே. இதில் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டேட் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே எல்லா ரிப்போர்ட்லேயுமே வந்து கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. மேபி அங்கே இருக்கிற அந்த லிட்ரஸி ரேட் காரணமாக இருக்கலாம். செகண்ட் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர். கடைசியாக வந்து இருக்கிறது 31st 32nd வந்து திருவண்ணாமலையும் அரியலூருங்க. அடுத்தது ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு அது எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, அவைலபிலிட்டி. ஆக்சசபிள்னால் வந்து நம்மளால் வந்து இப்போ ஈஸியாக போய் வாங்க முடியுதா அப்படிங்கிறத குறிக்குது. அஃபோர்டபிலிட்டினா நம்ம கையில் காசு இருக்கணும். அவைலபிள்னால் நம்ம கையில் காசு இருந்தாலுமே அந்த ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அப்சார்ப்ஷன், அதாவது அந்த நியூட்ரிஷன் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது வந்து குறிக்குது. இதில் வந்து டாப் பெர்ஃபார்மர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து திருவாரூர், அப்புறம் வந்து கன்னியாகுமரி, பாட்டமில் இருக்கிறது பெரம்பலூர், நீலகிரிஸ். சேம் திங் வந்து ஜென்ரல் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து நீலகிரி தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து விருதுநகர், கடைசியாக இருக்கிறது வந்து சிவகங்கை, அரியலூர். இப்போ வந்து கிராஸ் நேஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு அதாவது வேர்ல்டு ஹாப்பினஸ் டே என்றைக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து March 20. வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதோட க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6 க்ரைட்டீரியா தான். அது வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸோட க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்கம்மு, அப்புறம் வந்து ஃப்ரீடம்மு, ஹெல்த்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அப்புறம் வந்து சோஷியல் சப்போர்ட்டு, தென் ஜெனராசிட்டிங்கிற போது பாருங்கள், அதாவது எந்தளவுக்கு வந்து பெருந்தன்மையாக இருக்கிறது. இது வந்து இன்கம்மு, ஃப்ரீடம்மு, அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது. இதெல்லாம் வச்சு தான் வந்து மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுறாங்க அந்த ஒரு ஊரில். சரிங்களா? அப்புறம் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்வளோ உயிரோடு வாழ்கிறாங்க, சோஷியல் சப்போர்ட்டு, ஆப்ஷன்ஸ் ஃபார் கரப்ஷனுமே வந்து இதில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் பார்த்திங்கன்னா வந்து 140 இருக்குங்க. ரொம்ப கடைசியில் இருக்குது, லோவாக இருக்குது 2019 ஸ்டேட்டஸ் படி. இதில் நம்ம நெய்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் 67, பூட்டான் வந்து பார்த்திங்கன்னா 125, சைனா 93 பொசிஷனில் இருந்திருக்காங்க. ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து யார் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா மோரிஸ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கான இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட்டு, இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டு. கடைசியில் வந்து கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பாடி ரிலீஸ் பண்ணுது. இது வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு.
இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2018 வந்து 70 இருந்துச்சு, இப்போ வந்து 80 இருக்குது, பின்னாடி தான் வந்துருக்கு. இது வந்து என்ன தெரியுதுன்னா அதிகமாக இன்னும் வந்து கரெக்ஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு சாப்டர் வந்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 2-3 சாப்டர் தான் ரொம்ப பெருசாக இருக்கும், அப்புறம் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் சாப்டர் வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். தேர்ட் சாப்டர்லேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்னால தமிழ்நாட்டில் என்ன டெவலப்மெண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து யார் அதுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம சமுதாயத்தை சீர்திருத்தத்திற்காக அந்த சீர்திருத்த இயக்கங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் சொல்லலாம்னா வந்து வள்ளலாரை சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருவள்ளுவர் தாங்க சொல்ல முடியும். சரிங்களா? திருவள்ளுவர் வந்து 30 BC அப்போருந்தே இருக்கிறாரு. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து ராமலிங்க சுவாமிகள், அவர் தான் வந்து வள்ளலார்னு சொல்லக்கூடியவர். அவரோட ஃபேமஸான அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படி பார்த்திங்கன்னா வந்து 1865 வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து 1867 வந்து சத்திய தர்ம சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு அன்னதானம் போடுற மாதிரி ஒரு சாலை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வடலூரில் இருக்குது, நெய்வேலிக்கிட்ட இருக்கிற வடலூரில். அப்புறம் 1872 வந்து சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து ஃபேமஸான ஒரு கோட் கொடுத்துருக்காரு, நான் வந்து வாடின பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கம்பைலேஷன் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து திருவருப்பா. பார்த்திங்களா? அப்புறம் வந்து வைகுந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து நம்ம சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அகில திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கம்பைலேஷன்ஸ், அவரோட சொன்னதெல்லாம் வந்து கம்பைல் பண்ணது வந்து அகில திரட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த ஒரு புக்கு பேர். அப்புறம் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் சொல்லிட்டு இவர் வந்து நம்ம வந்து கிராண்ட்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இவர் வந்து மேகசின், இவர் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ரோடுன்னு ஒரு தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து வந்து மக்களுக்காக வந்து ரொம்ப உழைச்சவர். இவர் வந்து ஒரு மேகசின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அது வந்து பறையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து 1906 வந்து இவர் வந்து காந்தியை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் பார்க்குறாரு. அங்கே வந்து சோஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக வந்து இவர் வந்து குரல் கொடுக்குறாரு. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோட உயர்வுக்காக ரொம்ப பாடுபடுறாரு. சரிங்களா? இவர் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது 1930-31 வந்து நடந்த ஃபஸ்ட்டு மற்றும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து லண்டனில் நடந்துச்சு, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து திராவிட மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவி கல்யாண சுந்தரன் அவர் வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து சுப்பிரமணிய ஐயர், அவர் வந்து 1978 வந்து நம்ம இப்போ படிக்கிற ஹிந்து பேப்பருக்கு பார்த்திங்களா, ஃபேமஸான ஹிந்து பேப்பர், அதை வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அப்புறம் 1882 வந்து ஸ்வதேசி மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையும் ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் வந்து ஹிந்து விடு ரீமேரேஜ் அசோசியேஷன் அப்படிங்கிறத வந்து 1871 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது ஹிந்து விடோஸ் எல்லாம் வந்து திருப்பி வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் அது. அப்புறம் வந்து பெரியார் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஃபார்மரு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில். இவர் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதாவது சுயமரியாதை கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1929 வந்து செங்கல்பட்டில் நடந்த இந்த கான்ஃபரன்ஸு. இவர் வந்து வைக்கம் பியர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா வைக்கமில் வந்து ஒரு கோயிலெலாம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் உள்ளே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இவர் வந்து போராடி அந்த இது வந்து மீட்டு தந்தார் நமக்காக. உமன் ரைட்ஸ்க்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு. பெண்ணிய விடுதலை அந்த மாதிரி முற்போக்கு சிந்தனை கொண்டவர். 1925 வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து, அதாவது சுயமரியாதை இயக்கம் வந்து ஈரோட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதை வந்து ஈரோட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணல, இது வந்து ஈரோடு பிளான்னு கூட இது வந்து சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா வந்து ஈரோடு பிளானில் வந்து எப்படின்னா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ப்ளஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, இது ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான் வந்து ஈரோடு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து 1944 வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, அது வரைக்குமே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாக இருந்தது. பார்த்திங்கன்னா வந்து 1944க்கு அப்புறம் வந்து திராவிட கழகமாக மாறிடுச்சு. நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு கட்சியை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், எல்லாமே வந்து பார்ப்போம். அப்புறம் வந்து திராவிட நாடு ஃபார் திராவிடியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் எல்லாம் கொடுத்தது அவர் தான். நேம் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு யார் வந்து பேருக்கு வந்து கொடுத்தாங்க வந்து டாக்டர் எஸ் தர்மபால் 1937 வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஹிந்தி எதிர்ப்புக்காக நிறைய வந்து போராடி இருக்காரு. அப்புறம் வந்து இவர் எழுதின பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு நிறைய பத்திரிகை, விடுதலை,
அப்புறம் வந்து புரட்சி, ரிவோல்ட்டு, குடியரசு, பகுத்தறிவு இந்த மாதிரி ஏகப்பட்ட பத்திரிக்கையெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. 1970 வந்து யுனெஸ்கோ வந்து உங்களுக்கு இந்த பட்டம் வந்து கொடுத்துருக்குங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாரதியார். பாரதியார் வந்து மேகசின், ஒரு வீக்லி மேகசின் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி மேகசினை வந்து வெளியிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து விஜயா சுதேச கீதங்கள், அது வந்து 1908 இது ரெண்டுமே வந்து இவர் பண்ணியிருக்காரு பாரதியார். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து திருவி கல்யாண சுந்தரனார். இவர் வந்து தமிழ் தென்றல்னு சொல்கிறாங்க. உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இப்போ வந்து கிரிமேஷன் கேன் பி டன் பை உமன் ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து இறந்து போன பிள்ளைங்களை அடக்கம் பண்ணுறது வந்து பெண்களுமே கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லேபர் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்க்காக ரொம்ப வந்து பாடுபட்டுருக்காருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம். ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே வந்து என்னென்ன வெல்ஃபேரை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இன்னும் 2 வீடியோக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக இந்த யூனிட்டை ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். அதனால் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். பாய். டேக் கேர்.